இன்னைக்கு எங்க ஆச்சி வந்து பிரியாணி சமைக்க போறாங்க. பிரியாணி சமைக்க போறாங்க. சொல்லு விறகு வச்சு இறச்சி என்ன சொல்ல டக்குன்னு சொல்லிடு. ஆயில் ஊற்றணும். சொல்லு எப்படி முதல்ல ஆயில் ஊற்றணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் கல் பாசி அன்னாசி பூ மூணையும் அந்த எண்ணெயில் போடும். இதை மட்டும் எடுத்து அப்படியே நான் சென்றதை மட்டும் எடு சரியா? அதெல்லாம் போட்டுட்டு வதக்கணும். அந்த மாதிரி வதக்கிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வதக்கணும். என்ன மாதிரி மூஞ்சி மாதிரியா? பண்ணு ஏன் சும்மா விட்டுருக்கா? விளக்கு நினைக்க தானே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஆட் பண்ணணும். வதக்கணும். சொல்லு நீ என்ன சொன்ன? நீங்க சொல்லிக்கோ. எங்க சொல்ல மாட்டேன். வெங்காயம் பச்சை மிளகா வதக்கணும். சரி. அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் புதினா மல்லி எல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதை போட்டு வதக்கணும். அதை வதக்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். எண்ணெய் எடுக்காத. இனிமே எடுக்க மாட்டேன். எடுத்துக்கியா? இல்லை தண்ணி வாங்கிக்கலாம். அம்மாட்ட தண்ணி வேணுமா? மாமா வந்து தண்ணி ஊற்றுவாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் கைஸ் எல்லாம் காதில் வாங்கிக்கோங்க. புதினா மல்லி இலையை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா திரிச்சு வச்சுருக்கிறத போட்டு வதக்கணும். மல்லிப்பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச மட்டனை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் பாதி, தண்ணி பாதி. அது பொங்கி வரும்போது அரிசியை கொதிக்க விடக்கூடாது. கட்டு போயிடும். பொங்கி வரும்போது அரிசியை போடணும். அரிசியை போட்டு ஒரு கொதி விடவும் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றணும். ஓகே. அதேதான். இல்லை எரியுது வரல விறகு. வேற யாருக்கும் கொடுத்துறாங்கப்பா. ஒரு அவசரத்துக்கு நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இதை நான் இங்கே வச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு வேலை விட்டு போகும்ல. நல்லா இப்போ வளர்க்குறத வீடியோ எடுறா. அதை எடுத்துக்கணும்ல. என்ன பண்ணுறது? வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அடுத்து நான் போடும்போது இன்னும் வதங்கலைல பண்ண போய் உரப்பில்லாமல் உங்களுக்கு வைக்கிறேன். என்ன என் பிள்ளைகளுக்காக உரப்பில்லாமல் வச்சிருவோம். நீ அப்புறம் படிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட் இந்த போடுறேன். பார்த்துக்கோ. இது நல்லா வளர்க்கணும். மாதிரி வாசம் வருது. வாசனா இருக்கு. அடுத்து தக்காளி எடுத்து கட் பண்ணி உள்ள போடணும். தக்காளி மதையே போட்டுட்டோம்னா தக்காளி போடாத பாண்டி.
தக்காளி போடுவா பக்கம் நம்மளுக்கு தக்காளி இல்லைன்னா முழுசா இருந்தால் மாமாவுக்கு பிடிக்காது. பாஞ்சு எனக்கு பிடிக்காது பாஞ்சு. தக்காளி போட்டு அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி அதுதான் நான் அதை பொடிசாக வெட்டி போட்டுருக்கேன். பொடிசா வெட்டி விட்டுறேன். படா சைஸ் எடுத்து போட்டிருக்கேன். இல்லை இல்லை உங்க ஸ்லைஸா வெட்டுறீங்களா மேடம்? தப்பு. சரி தப்பா பண்றேன். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். அது போட்டாரு தக்காளி போட்டாவா? சும்மா போட்டுடு. தக்காளி இல்லாம நல்லா இருக்காங்க தம்பி. சரி போடு. கைஸ் நல்ல ஸ்மெல் ஒன்று வருது. எத்தனை தக்காளி தான் வெட்டணும்னு சொல்லு. தக்காளியே போடாங்கிறோம். அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வருமா தக்காளியை? நான் சொல்ல போறேன். தக்காளியை போட்டு வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எண்ணெய் எடுத்துடாத. கொஞ்சம் எடுத்து வா. பிள்ளைக்கு பிடிக்க முடியாது. அப்படியே அடுப்பு ஒன்று காட்டு. அடுப்பு பெரிய காட்டு. அடி பெரிய காமிங்க. அடி பெரியவில்லை. நெக்ஸ்ட் வேகணுமா? வதங்கணுமா? தேங்காய் பால், அரிசி, தண்ணி, நெய் எல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் நாளாக எடுத்துக்கணும். இப்போ 17 மாதிரி இருக்கும். கொலைய விட்டுறாதீங்க மெயினா. இல்லைன்னு குழந்தைங்க சொல்லுவோம் பிள்ளைங்க. குழந்தை பிடிக்காதாம்மா? கைஸ் நெருப்புகளாக பயங்கரமாக எரியுது. கேமரா கிட்ட படுத்துறாம. கேமரா பிளாக். தயிர் வேற என்ன இருக்கு? வாசம் எவ்வளோ நேரம்? சரி கைஸ், இதோட வீடியோ கட் பண்ணிடலாம்.